ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகளுக்கான வேலைவாய்ப்புக்கு ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 1400 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. 14 விதமான பதவிகள் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸெல்லாம் கிடையவே கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 19,900 உங்களுக்கு 44,900 வரைக்கும் ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதிகபட்சம் அப்படின்னா 1,42,000 வரைக்கும் மாத சம்பளம் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். தபால் மூலியமாவோ கொரியர் மூலியமாவெலாம் அனுப்ப முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போடுற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு எல்லாமே உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எது வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டீச்சிங் வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்கிறது மொத்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 கிரேடில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது குரூப் சி மற்றும் குரூப் பி மற்றும் குரூப் சிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு மொத்தம் 121 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இந்த வேலைவாய்ப்புக்கு 5 காலி இடங்கள். ஆடிட் அசிஸ்டன்ட் 12 காலி இடங்கள். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் 4 காலி இடங்கள். லீகல் அசிஸ்டன்ட் 1 காலி இடங்கள். ஸ்டெனோகிராஃபர், இது பார்த்திங்கன்னா குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு 23 காலி இடங்கள். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 2 காலி இடங்கள். அண்ட் தென் கேட்ரிங் சூப்பர்வைசர், இதுக்கு 78 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் 21 காலி இடங்கள். அந்த ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்ட்லேயே இன்னொரு பிரிவில் இருக்குது, அது பார்த்திங்கன்னா 360 காலி இடங்கள். எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர் 128 காலி இடங்கள். லேப் அட்டண்டன்ட் 161 காலி இடங்கள். மெஸ் ஹெல்ப்பர் 442 காலி இடங்கள். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 19 காலி இடங்கள். மொத்தம் ஒரு 1400 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸுக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது கீழே என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொல்ல போகிற எல்லா ஏஜ் லிமிட்டே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வச்சு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் 44,900 உங்களுக்கான சம்பளம். பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெகுலர் கோர்ஸ் பிஎஸ்சி இப்போ நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் 35,400 ஆரம்ப சம்பளம். ஏஜ் பார்த்திங்கன்னா 23லேருந்து 33க்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆடிட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு 35,400 சம்பளம். 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், இதுக்கு 35,400 ஆரம்ப சம்பளம். உங்களுக்கு 32 வயது ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா இதற்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வித் இங்கிலீஷ், இல்லை இங்கிலீஷ் வித் ஹிந்தி, இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் படிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம், அப்படி இல்லை நான் டிப்ளமோ படிக்கல ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். லீகல் அசிஸ்டன்ட் டிகிரி இன் லா 35,400 ஸ்டார்டிங் சேலரி. 23லேருந்து 35க்குள்ளே இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா. ஸ்டெனோகிராஃபர் 25,500 ஆரம்ப சம்பளம். 18 முதல் 37 வயதுக்குள்ளே இருக்கணும். 12th பாஸ் பண்ணிக்கிடும். உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 25,500லேருந்து 81,100. 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிசிஏ பிஎஸ்சி இல்லை பிஇ பிடெக் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கேட்ரிங் சூப்பர்வைசர் 25,500 ஆரம்ப சம்பளம். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கலாம் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ட்ரேட்
அதாவது ஐடிஐ கேட்ரிங் படிச்சுட்டு உங்கள்கிட்ட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தா. இதே நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் இதிலே 2 கேட்டகரி வந்திருக்கு. 19,900 உங்களுக்கு ஆரம்ப சம்பளம், 18 முதல் 27. இதுக்கு நீங்கள் 12வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே டைப்பிங் நாலேஜ் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அதில் ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே தான் சேம் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் இன்னொரு கேட்டகரி. அதாவது பார்த்தீங்கன்னா இது என்ன கேட்டகரி அப்படின்னா ஹெச்கியூ ஆர் ஆர்ஓ கிரேடுன்னு சொல்லுவாங்க. இது ஜேஎன்வி கிரேடுன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பருக்கான வேலைவாய்ப்பு 19,900 63,200 18 முதல் 40 வயதுக்குள்ள இருக்கணும். 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் எலக்ட்ரீஷியன் அல்லது வயர்மேனில். லேப் அட்டண்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு 18,000 ஆரம்ப சம்பளம், 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிப்ளமோ லெபார்ட்டரி டெக்னிக் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மெஸ் ஹெல்ப்பர் 18,000 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம், 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த வேலைவாய்ப்புக்கு 18,000 சம்பளம், 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 5 இயர்ஸ் மேலே சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசி அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஜென்ரல் கேட்டகிரினா மேலே இப்போ எக்ஸாம்பிள் 18 முதல் 30 அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரினா நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 43 வயதினர். எஸ்சி எஸ்டினா 45 வயது. இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஏஜ் லிமிட் 30ன்னு கொடுத்துருந்தா அந்த இதுக்கு, இப்போ 40ன்னு கொடுத்துருந்தா அது கூட, அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இவ்வளோ இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சில வேலைவாய்ப்புகளுக்கு மாறும், சில வேலைவாய்ப்புகளுக்கு வேறையாக இருக்கும். அதாவது ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க சில வேலைவாய்ப்புகளுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கிறது மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்பில் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி, வெள்ளூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இங்கே தான் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ் எங்கே இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக நாங்கள் எதுலேருந்து கேட்போம், எப்படி கேட்போம் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு எவ்வளோ கொஸ்டின், எத்தனை மார்க்கு, உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் டைம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் இண்டிவிஜுவலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். கிளியராக இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த இதில் பாஸ் ஆகிடலாம். மொத்தம் 1400 காலி இடங்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் எது, அதே மாதிரி நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை செக் பண்ணிட்டு அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சில வேலைவாய்ப்புக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான், சிலதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி சில வேலைவாய்ப்புக்கு வரீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு உங்களுக்கு வெறும் எக்ஸாமினேஷன் மட்டும்தான், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க, ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம். ஓகேங்களா, என்விஎஸ்லேருந்து நான் டீச்சிங்கான போஸ்டிங்கு மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர்னு, அதை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர், அந்த நம்பர் என்னென்னு கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு கீழே இருக்க கேப்ஷா மேலே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ உங்களோட பாஸ்வேர்டும் மறந்துருச்சு, இல்லை அப்ளிகேஷன் நம்பரும் மறந்துச்சுன்னா அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் உள்ளே போய் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.